மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று நேயர்கள் தங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இமெயில் மூலமாக எழுதியிருக்கிறாங்க. நேயர்களின் சந்தேகங்களுக்கான விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியில் காணலாம். முதலாவது பிரீத்த பிரியா என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. ஹாய் மேம், ஐ எம் ஃபேஸிங் கண்டினியூஸ் பீரியட்ஸ் இஷ்யூஸ் லைக் ஒயிட் டிஸ்சார்ஜ், டேட்ஸ் ஆல்சோ சேஞ்சிங். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பீரியட்ஸ் வந்து கண்டினியூஸாக வெள்ளப்படுற மாதிரி தண்ணியாக அப்பப்போ போயிட்டே இருக்குது. பீரியட்ஸும் ரொம்ப தள்ளி வருது, முன்ன பின்ன வருது, அடிக்கடி ப்ளீடிங் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிரீத்தி பிரியா, பொதுவாகவே ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் மாதம் கரெக்டாக வரணும். 28 நாள்லேருந்து 32 நாள் வருவது ரெகுலர் பீரியட்ஸ். இதுவே 20 நாள், 22 நாள் மற்றும் 50 நாள், 40 நாள் தள்ளி வர்றது, இல்லை அடிக்கடி ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கிறது, எந்த கணக்கும் இல்லாமல் இருக்கிறதுனா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். பொதுவாகவே இந்த மாதிரி ப்ளீடிங் ஆவது அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். பட் எதுவானாலும் 3 முக்கிய காரணத்தினால தான் இந்த ப்ளீடிங் வரும். முதல் முக்கியமான காரணம் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் மாறுபாடுகள் என்ன உருவாக்குனா கருமுட்டைகள் சீராக வளராது. ஸோ கருமுட்டைகள் சீராக வளருவதற்கு ஹார்மோன்ஸ் அவசியம் தேவை. இது சரியான அளவில் சரியான நேரத்தில் ப்ராப்பராக இருந்தால் தான் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் கரெக்டாக வரும். ஸோ கண்டிப்பாக இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு மாதவிடாய் சீராக வராது, இரெகுலராக வரும், டிலேடாக வரும், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ கண்டிப்பாக ஹார்மோன்ஸ் செக் பண்ணணும். இதில் தைராய்டு மற்றும் கருமுட்டைகள் வளர்ச்சிக்கான ஹார்மோன்ஸ் முக்கியமான ஒன்று. இரண்டாவது முக்கியமான காரணம் கர்ப்பப்பையை பாதிக்கிற பல கட்டிகள். குறிப்பாக கர்ப்பப்பைக்கு வெளிப்புறமாக இருக்க ஃபைப்ராய்டாக இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பைக்கு உள்புறமாக இருக்க ஃபைப்ராய்டு, பாலிப் மற்றும் கர்ப்பப்பையில் வீக்கம், அடினோமயோசிஸ், இது எல்லாம் சில நேரங்களில் கர்ப்பப்பை சுருங்குவதிலும் கர்ப்பப்பையோட சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாவதிலையும் சில நேரம் கர்ப்பப்பைக்குள்ள கட்டிகள்னாலையும் ப்ளீடிங் அதிகமாகலாம். சில நேரங்களில் ஓவரியல் சிஸ்ட்டு, இந்த ஓவரியில் ஏற்படுற கட்டிகள், இவைகள் கூட இந்த மாதிரியான ப்ளீடிங் ப்ராப்ளம் உருவாகலாம். ஸோ இந்த வகையில் ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த கட்டிகள் பிரச்சனைனாலேயும் இந்த ப்ளீடிங் அதிகமாகலாம். இதுக்கு முக்கியமான அடுத்த காரணம் கண்டிப்பாக கர்ப்பப்பையை பாதிக்கிற புற்றுநோய்க்கான மாற்றங்கள். சரியா? இந்த புற்றுநோய்க்கான மாற்றங்கள் இந்த மாதிரி பெண்களுக்கு பல நேரங்களில் உதிரப்போக்கை அதிகப்படுத்தலாம். இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த வகையில் எளிமையான ஹார்மோன் மற்றும் கட்டி, கேன்சர், இவை 3 முக்கியமான காரணமாக இருக்கும். சில பெண்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தால் கூட, குறிப்பாக ப்ளீடிங் டெண்டன்சி சொல்லுவோம், இந்த இரத்த உறைவுகளாவதும் இரத்த அதிகமாக போக்கு வருகிற பிளேட்லெட் ப்ராப்ளம், இதனால் கூட இந்த ப்ளீடிங் அதிகமாகலாம். ஸோ என்ன காரணத்தினால இந்த ப்ளீடிங் அதிகமாகுது என்பதை முறையாக பரிசோதித்து அதனை சரி செய்த பின் அந்த முறைகளை சீர் செய்து கொள்வது, மாதவிடாயை கரெக்டாக சுழற்சி செய்வதற்கான மருந்துகள், மாத்திரைகள், காரணங்களை சரிப்படுத்தும் போது இந்த பிரச்சனைகள் சீராகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு பாருங்கள் பிரீத்த பிரியா. உங்கள் மருத்துவர் இணங்கி முறையாக பரிசோதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கர்ப்பப்பை, கர்ப்பவாய் மற்றும் உங்களுடைய ஹார்மோன்ஸ், ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இவற்றின் மூலமாக காரணங்களை கண்டுபிடிச்சு அதற்கான தீர்வுகளை கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதவிடாய் தொடர்ந்து வருவது, வெள்ளைப்படுதல் மாதிரி வருவதை குறைக்கப்படும். உங்களுடைய உடல் நலமும் ஆரோக்கியமும் பேணப்படும். அடுத்து ஃபஹ்ரீனா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க. மேம் வணக்கம், எனக்கு பீரியட்ஸ் அப்போது கால் ரொம்ப வலிக்குது, ரீசன் என்ன மேடம்? ஃபஹ்ரீனா, பொதுவாகவே மாதவிடாய் வருகிற சமயங்களில் கால் வலி என்பது இயற்கையாக ஏற்படக்கூடியது தான். இந்த கால் வலிக்கு முக்கியமான காரணமே இந்த கர்ப்பப்பை சுருங்கும் பொழுது இந்த கர்ப்பப்பையிலிருந்து அதற்கு கர்ப்பப்பையின் நர்வ்ஸ், அதனுடைய உணர்வுகளை கொடுக்குற நரம்புகள் வந்து லம்பார் பிளெக்ஸஸ்லேருந்து தான் வரும். இந்த லம்பார் பிளெக்ஸஸ்ங்கிறது முதுகு தண்டுவடத்தினுடைய கீழ்ப்பகுதி. இதில் இருக்கிற லம்பார் நர்வ்ஸ் தான் இந்த கர்ப்பப்பைக்கு நரம்புகளை செலுத்துறது. இதே நரம்புகள் தான், அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் காலுக்கு போகுது. ஸோ கர்ப்பப்பை சுருங்கும் போது ஏற்படுகிற அந்த நர்வ் நியூரானல் லீக், இதனுடைய பரவுதல் அந்த நரம்புகள் எல்லாத்தையும் பாதிக்கிறதுனால அவை அனைத்தும் கால்வலியையும் உருவாக்கலாம். ஸோ கண்டிப்பாக கால் வலியும் ஏற்படுவதற்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய இந்த வகையான மாதவிடாய் வரும்போது கால்வலி, இடுப்பு வலி மற்றும் அடிவயிறு வலி, இவை அனைத்துமே அதனுடைய நரம்பு மண்டலங்களின் பொசிஷன், அதனுடைய இந்த நர்வ் எண்டிங்ஸ், அதனுடைய லெவல்ஸை பொறுத்து தான் இந்த வலிகள் அதிகமாகிறது. ஸோ கண்டிப்பாக பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கால்வலி வந்தால் பயப்படாதீங்க, தாங்க முடியலன்னா மருத்துவரை சென்று பாருங்கள்,
சில நேரம் எளிமையான வலி மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது தவறே அல்ல. ஒரு சாதாரண டோலோ, ஒரு பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வலிகள் குறையும். மாதவிடாய் நின்ன பிறகு இது குறைஞ்சிருச்சுன்னா இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பல நேரங்களில் இது ரொம்ப தாங்க முடியாத வலிகள் இருந்து தொடர்ந்து இருந்து இது உங்கள் உடலையும் வேலைகளையும் பாதித்தால் கண்டிப்பாக மருத்துவரிடம் சென்று முறையாக பரிசோதித்து வேறு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை கண்டு கொடுங்க. தேவையில்லாமல் இதை நினச்சி கவலைப்படாதீங்க. வணக்கம், நான் வீட்டு வேலை செய்வேன். எனக்கு 56 வயசாகுது மேடம். இன்னும் பீரியட்ஸ் வருது மேம். இது நார்மலா? மிஸ்ஸஸ் சந்திரா, பொதுவாகவே 56 வயது என்பது ரொம்ப டிலேடு மெனோபாஸ். ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்குக்கு மேக்சிமம் வெயிட் பண்ண வேண்டிய வயது 50 முதல் 52. 50 வயதுக்கு மேற்பட்டு ஒரு பெண்ணுக்கு மாதவிலக்கு வருகிறது என்றாலே அவங்களுடைய ஈஸ்ட்ரஜன் செயல்பாடு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த ஈஸ்ட்ரஜன் அதிகமாகும் பொழுது பல விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படலாம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஈஸ்ட்ரஜன் அதிகமாகி மாதவிடாய் வரும் பொழுது பல நேரங்களில் மார்பகத்தில் சில மாற்றங்கள், புற்றுநோய்க்கான மாற்றங்கள் வரலாம். கர்ப்பப்பையின் உள் சுவர், அதாவது எண்டோமெட்ரியம், இந்த எண்டோமெட்ரியம் என்பதும் ஈஸ்ட்ரஜனுடைய இஃபெக்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக இஃபெக்ட் ஆகலாம். அதனால் இந்த மாதிரியான பெண்களுக்கு திக்னஸ் அதிகமாகி அதிகமான உதிரப்போக்கு, இரெகுலர் உதிரப்போக்கு, இரெகுலர் மென்சஸ் இவை அனைத்தும் ஏற்படலாம். ஸோ இந்த வகையில் ஒவ்வொரு பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களுடைய மாதவிடாய் நிற்பதற்கு ஏற்ற காலகட்டம் என்பது ஒரு 45 வயதுலேருந்து 50 வயதுக்குள் நிற்பது சரியான முறை. 50 வயதை கடக்குதுனாலே கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மருத்துவரிடம் சென்று முறையாக பரிசோதித்து அவங்க எண்டோமெட்ரியம் லைனிங் எந்த அளவு திக்னஸ் இருக்கிறது, அதிகமாக இருக்கிறதா, நார்மல் லெவலில் இருக்கா என்பதை பாருங்கள். பல நேரங்களில் சினைப்பையில் ஏதாவது ஹார்மோன் சுரக்கிற கட்டிகளோ இல்லை ஹார்மோன் சுரப்புகள் ஏற்படுகிற சில மாற்றங்கள் இருந்தால் இது உங்களுடைய கர்ப்பப்பைக்கு முறையில்லாதது. இது ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகளை கொடுக்கலாம். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான காலகட்டத்தில் பெண்கள் குறிப்பாக தங்களுடைய கர்ப்பப்பை உள்சுவர் டெஸ்டிங், அதாவது எண்டோமெட்ரியல் பயாப்சி, பாப்ஸ்மியர் மற்றும் மார்பகத்துக்கு ஒரு மேமோகிராம் இவற்றினை எடுத்துக்கொள்வது சால சிறந்தது. ஏன்னா இதனால் வருகிற இஃபெக்ட்ஸ் இந்த 3 உறுப்புகளையும் பாதித்து அதனால் ஏற்படுற பின் விளைவுகள் பிற்காலத்தில் வரும் என்பதை மனதில் கொண்டு கண்டிப்பாக முறையாக பரிசோதிச்சுக்கிட்டிங்கன்னா பின்னால் வர்ற இந்த பிரச்சனைகளால் எந்த பாதிப்பும் வராத நிலை ஏற்படும். அடுத்து அனுஷியா ஜெயசீலன் நேர் எழுதியிருக்கிறாங்க. ஹாய் மேடம், வணக்கம். எனக்கு கல்யாணமாகி 15 இயர்ஸ் ஆகுது, குழந்தை இல்லை. இப்போ நான் ஐவிஎஃப் பண்ணலாமா? அனுஷியா, பொதுவாக ஐவிஎஃப் என்பதற்கு கால வரை இல்லை. ஆனால் தற்கால ஏஆர்டி லா 2021 பொறுத்தவரை 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணும் 55 வயதுக்கு மேற்பட்ட ஆணும் குழந்தை பேர் பிறப்பதற்கு செயற்கை கருத்தரிப்பு முறை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன்னா இவங்களோட ஹையஸ்ட் ஏஜ் எலிஜிபிலிட்டி இவ்வளோ தான். ஸோ உங்கள் வயது 50க்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு முறையை கடைக்கொள்ளலாம். பொதுவாக வயது கூடும் பொழுது கருமுட்டைகள் எண்ணிக்கை குறைவாகும். உங்கள் வயது 45க்கு மேலே இருக்கும் பொழுது இதனால் இந்த பெண்களுக்கு பல நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படலாம்? பொதுவாக இவர்களுக்கு வயது கூடும் பொழுது கருமுட்டைகள் எண்ணிக்கை குறைவாகலாம், கருத்தரிக்கிற வாய்ப்புகள் குறைவாகலாம். கரு உருவாகும் போது கருவில் மரபணு குறைபாடுகள், அதாவது குரோமோசோம் குறைபாடுகள் அதிகமாகி அதனால் கரு வளர்ச்சி, அதனால் ஏற்படுற அனாமலி பேபி அதிகமாகலாம். ஸோ இந்த வகையில் வயது கூடின பெண்களுக்கு வயதானதனால் ஏற்படுற விளைவுகள்னால பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் அபார்ஷன்ஸ், குறைப்பிரசவம் இதெல்லாம் ஏற்படலாம். ஸோ அதனால தான் வயது என்பது முக்கியமான ஒன்று. ஒரு 43 வயதை கடந்த பெண்கள் பொதுவாக கருமுட்டைகளை தானமாக பெற்று அவர்கள் கணவருடைய விந்துடன் சேர்த்து கருவாக்கம் செய்து அவங்க கர்ப்பப்பையில் வைத்து குழந்தை பேறு பெறலாம். ஸோ இந்த வகையில் 50 வயது வரைக்கும் நீங்கள் குழந்தையை சுமந்து பெறலாம். கர்ப்பப்பை நன்றாக இருந்து உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக இந்த முறையில் குழந்தை பேறு பெற முடியும். இதுவே வயது 40 வயது 39 வயது இருந்தால் உங்கள் கருமுட்டைகள் நல்ல நிலையில் இருந்தால் அவற்றினை எடுத்து கணவருடைய விந்துடன் செலுத்தி கருவாக்கம் பண்ணி இந்த கருவை கர்ப்பப்பையில் வைக்கும் பொழுது நல்ல குழந்தை பேறு பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகும். ஸோ வயது என்பது தடையே அல்ல. ஒவ்வொரு வயதிலும் குழந்தை பேறு பிறக்க பல வழிமுறைகள் உண்டு. இதனை நீங்கள் முறையாக தெரிந்து என்ன மாறுதலான விஷயங்கள், என்ன உங்களுடைய உடலுக்கு ஏற்ற விஷயங்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு
மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் உங்கள் முட்டைகளோ இல்லை முட்டைகளை தானமாக பெற்றோ இல்லை ஒரு கருவையே தானமாக பெற்றோ உங்கள் கர்ப்பப்பையில் வைத்து வளர்ப்பது என்பது நிச்சயமாக முடிகிற காரியம். ஸோ எந்த வயதிலும் குழந்தை பேறு பெறலாம். ஆனால் சட்டம் என்ற ஒரு போர்வையில் ஒன்லி 50 வயது தான். இந்த வகையில் 50க்கு கீழ் உள்ள பெண்கள் எந்நாளும் குழந்தை பேறு பெற முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் என்பது தெரிந்து அதற்கான தீர்வை கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இயற்கையிலோ செயற்கையிலோ வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ராஜஸ்ரீ என்ற நேயர் இருக்கிறாங்க. மேம் வணக்கம், எனக்கு ஏஜ் 43 ஆகுது. எனக்கு மாஸ்டர்பேட் பண்ணுற பழக்கம் ஹேபிட்ஸ் இருக்குது. இது விமென்ஸ்க்கு ரிஸ்க்காக மேடம்? கண்டிப்பாக ராஜஸ்ரீ, மாஸ்டர்பேட் பண்ணுறது என்பது ரிஸ்க்கான காரியம் இல்லை. இது ஒரு நல்ல விஷயந்தான். நல்ல விஷயம் என்பது ஒரு பெண்ணின் உணர்வுகளுக்கு ஒரு போதுமான வரை ஒரு பார்ட்னர் இல்லாத நிலையோ அல்லது உங்களுடைய பார்ட்னருக்கு இயலாத நிலையோ அல்லது உங்களுக்கு நீங்கள் தனியான ஒரு பெண்ணாக இருந்தாலோ உங்களுடைய வாழ்க்கை முறைகளில் உங்களுடைய இந்த உணர்வு ரீதியான முறைக்கு வழிகாட்டுதலான ஒரு வடிகாலாக மாஸ்டர்பேஷன் என்பது சுய இன்பம் என்பது ரிஸ்க்கான விஷயம் இல்லை, ஒரு சேஃபான விஷயந்தான். ஏன்னா இந்த உணர்வுகளுக்கு நீங்கள் தவறான வழியில் தேவையில்லாத உறவுகள் மூலமாகவோ தேவையில்லாத செக்ஷுவல் ப்ராமிஸ்குவிட்டிலேயோ பார்ட்னர்ஸோட ஒரு முறையில்லாத பார்ட்னர்ஸோட உறவு கொண்டால் பல விதமான நோய்கள் வரலாம், கர்ப்பம் வரலாம், உங்களை பாதிக்கிற உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரலாம். இதற்கு சேஃபான வழிமுறை என்பது மாஸ்டர்பேஷன். ஸோ கண்டிப்பாக மாஸ்டர்பேஷன் செய்வது ரிஸ்கே அல்ல. இதனை கண்டிப்பாக உடல் ரீதியான வியாதிகள் வருவதற்கான தடுப்பு வழிமுறையாகவும் கருதப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக உணர்வு ரீதியான உங்களுடைய உடலுக்காக உணர்வுகளுக்கு இந்த முறை என்பது ஒரு பாதுகாப்பான விஷயம். இன்றைக்கி உலக சுகாதார நிலையம் WHO முறையான மாஸ்டர்பேஷன் உங்களுடைய சுய இன்பம் என்பது உங்களுடைய சார்ந்தது. இது மற்றவர்களை பாதிக்காத விஷயம், மற்றவர்களால் உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத விஷயம். இது உங்களுடைய உடலில் எந்தவித பாதிப்புகளை ஏற்படுத்துவது இல்லை. இது நீங்கள் பாதுகாப்பான முறையில் உங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப்பில் வைத்துக்கொள்வது என்பது மற்ற யாருக்கும் எந்த பிரச்சனைகளையும் கொடுக்காது. உங்கள் உடல் மன ஆரோக்கியத்துக்கு இது எந்த சீரும் கெடுக்காது. தவறான முறைகளில் யாராவது சொல்கிறாங்கன்னு நினச்சி இது தவறான காரியம் என்று எண்ணாதீங்க. இந்த சுய இன்பம் என்பது நிச்சயமாக பாதுகாப்பானது. உங்களுடைய வரையறை கட்டுப்பாடுக்குள்ளே இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது எந்த பாதிப்பையும் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ இல்லை உங்கள் உடல் ரீதியான மற்ற உறுப்புகளுக்கோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது.